இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் இவிஎம் மிஷினில் மோசடி நடந்திருக்கு. இந்த தேர்தலில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த இவிஎம் மிஷின் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நினச்சா தேர்தல் அறிவிப்பு வந்த 7 நாட்களுக்குள் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிடலாம். இவிஎம் மிஷினை செக் பண்ணுனா ஒரு மிஷினை செக் பண்ணுறதுக்கு 49,700 ரூபா ஃபீஸ் கட்டணும். இது யாரு கட்டணும்னா யாரு கேட்குறாங்களோ அவங்க கட்டணும். அதாவது கொளத்தூர்ல இடைத்தேர்தல் அதுதான் சொல்ல வரேன். இடைத்தேர்தல் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னா குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் நடக்கிறதுனால தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக்கல. அப்படிப்பட்ட கொளத்தூர் தொகுதியிலே ஒரு 8,000 ஓட்டுல 8,527 வாக்குகளில் ஸ்டாலின் அவர்கள் தோற்றது என்பது யாராலும் ஜீர்ணிக்க முடியல. யாராலையும் ஜீர்ணிக்க முடியலையா? திமுக காரங்களால ஜீர்ணிக்க முடியலையா? அவர்கள் அப்படி பார்த்தா எதுக்குங்க 108ல வந்து நின்றாங்க தாவேகா? அப்பதானங்க நீங்க நம்புவீங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாளாக வேற ஆச்சு. நீங்கள் அந்த கேப்லேயே நிறைய இன்சிடென்ட் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் இவிஎம் மிஷினில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு இளங்கோவன் அப்படிங்கிறவர் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுபடி மறுபரிசீலனை செஞ்சு அதை செக் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு பொதுவாக வந்து இந்த இவிஎம் மிஷினுடைய முறைகேடு பற்றி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு. இதை வச்சு தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. 2024க்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை. 2024ல் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, இப்போ தேர்தலில் 2வது இடம் 3வது இடம் பிடிக்கிறாங்கல்ல, முதல் இடத்துல வர்றவங்க வெற்றி பெறுறாங்க. 2வது இடம் அல்லது 3வது இடம் பிடித்தவர்கள் இந்த தேர்தலில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த இவிஎம் மிஷின் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நினச்சா தேர்தல் அறிவிப்பு வந்த 7 நாட்களுக்குள் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிடலாம். அதாவது இந்த தொகுதியில் எனக்கு சந்தேகம் இருக்குது, நான் போட்டியிட்ட தொகுதியில் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கலாம், அதனால் இந்த இவிஎம் மிஷினுடைய துல்லியத்தை நீங்கள் சோதிக்கணும் அப்படின்னு நீங்கள் முறையிட்டால் தேர்தல் ஆணையம் அதற்கு ஆவணம் செய்யும். ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒட்டுமொத்த தேர்தல் அந்த பூத் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு பூத்துனா ஒரு மிஷின், அதான கணக்கு. 1000 ஓட்டு போடலாம் ஒரு மிஷினில். இப்போ தோராயமாக ஒரு தொகுதியில் 2.5 லட்சம் ஓட்டு இருக்கும், அல்லது 3 லட்சம் ஓட்டு இருக்கும். சில தொகுதி 1 லட்சம் ஓட்டு கூட இருக்குது. துறைமுகம்லாம் 1 லட்சம் ஓட்டு தான். அப்போ ஒரு 10 மிஷின்லேருந்து 30 மிஷின் இருக்கும் ஒரு தொகுதிக்கு. அந்த 10லேருந்து 30 இவிஎம் மிஷினை நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு சொன்னாலும் தேர்தல் ஆணையமுடைய அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னென்னா 5 விழுக்காடு. இப்போ உதாரணமாக ஒரு 10 ஒரு தேர்தல் மிஷின் இருந்துச்சுன்னா 5 மிஷினை செக் பண்ணலாம், 5 விழுக்காடு. இதே நீங்கள் வந்து 30 மிஷின் இருந்தால் 30 பூத்து இருந்துச்சுன்னா 15 மிஷினை செக் பண்ணலாம். இப்படி கணக்கு வச்சுருக்காங்க. அது 30 பூத்துங்கிறது 300 மிஷின் வரும். அப்போ இப்படி உட்பட்ட அடிப்படையில் கொளத்தூரில் 5% கணக்கு பிரகாரம் 14 மிஷினை நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுத்தாங்க. அதில் இன்னொரு செய்தி என்னென்னா, நீங்கள் இவிஎம் மிஷினை செக் பண்ணணும்னா ஒரு மிஷினை செக் பண்ணுறதுக்கு 49,700 ரூபா ஃபீஸ் கட்டணும். இது யார் கட்டணும்னா யார் கேட்குறாங்களோ அவங்க கட்டணும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த செலவு. இப்போ இதன் அடிப்படையில் தான் திமுக இப்படி ஒரு மனு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5% அடிப்படையில் கொளத்தூரில் இருக்கின்ற அந்த இவிஎம் மிஷின் ஒரு தோராயமாக ஒரு 300 மிஷின் இருக்குது, அதில் 14 மிஷினை நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்தாங்க. இரண்டாவது, இந்த அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் ஒரே நாளில் முடிஞ்சிருமா அப்படின்னா முடியாது.
ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 மிஷின் தான் செக் பண்ண முடியும். அவ்வளவு டைம் எடுக்கும். அப்போ 7 நாட்கள் கிட்டத்தட்ட முடிவடைய போகுது. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாளில் 7ஆவது நாள் ஆகுன்னு நினைக்கிறேன். இது நிலைமை. இப்போ ஒவ்வொரு நாளும் 2 மிஷினை செக் பண்ணுறாங்க. இவிஎம் மிஷினை செக் பண்ணும்போது எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. திமுகவை சார்ந்த பிரதிநிதி இருப்பார், அதிமுக, தேமுதிக, எந்த கட்சி போட்டிட்டாங்களோ அந்த கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சொன்ன திமுகவை சார்ந்த ஒரு எம்பி அவர்கள் கூட இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேலை நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னா, இந்த மிஷினை மறு எண்ணிக்கை பண்ணுறாங்களா அப்படின்னு. மறு எண்ணிக்கை பண்ணல, அது முக்கியமானது. ரீகவுண்டிங்லாம் பண்ணலை. அந்த மிஷின் உண்மையிலே ஒழுங்காக வேலை செய்தா, இது எப்படி பார்க்குறது, இதுதான் முக்கியமானது. இப்போ இந்த இவிஎம் மிஷினில் 3 பகுதி இருக்குது நெறியாளர்களே. 3 பகுதி இருக்குது. ஒன்று அந்த இன்புட், ரெண்டாவது சிபியூன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மூணாவது விவிபேட். இந்த 3 சேர்ந்தது தான் அந்த மிஷின். இன்புட்டும் அவுட்புட்டும் சரியாக இருக்கணும். இப்போ எத்தனை வாக்கு விழுந்திருக்கு, எத்தனை வாக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தா சரியாக இருக்கணும். கண்டிப்பாக. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு 1,00,000 வாக்கு விழுந்திருக்குன்னா அந்த 1,00,000 வாக்கும் அந்த வேட்பாளர்களுக்கு சரியாக பிரிஞ்சு போயிருக்கா. ஒருத்தருக்கு 10,000 ஓட்டு போயிருக்கும், ஒருத்தருக்கு 70,000 போயிருக்கும். கூட்டி பார்க்கும்போது 1,10,000 வந்துச்சுன்னா அது கரெக்டாக போயிருக்கா அவுட்புட்டு. அப்போ இன்புட்டும் ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்கா. 2. மூன்றாவது, இந்த சீல் வச்சுருப்பாங்க. சீல் கரெக்டாக வச்சுருக்காங்களா, சீலில் பிரிக்கப்பட்டிருக்கா. 4வது முக்கியமானது, நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு போட்டிங்கல்ல, ஓட்டு போடும்போது ஒரு சீட்டு உள்ளே விழுவும் தெரியுமா. ஆமாம். அதை நீங்கள் கவுண்ட் பண்ணலாம், கவுண்ட் பண்ண முடியும். அது வந்து மேனுவலாகவே நீங்கள் கவுண்ட் பண்ண முடியும். அந்த கவுண்ட் பண்ணும்போது அந்த விவிபேடோட செக் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த எந்த சின்னத்துக்கு விழுந்திருக்குன்னு. இப்போ இந்த துல்லியத்தை நீங்கள் ஒரு மிஷினை செய்கிறதா இருந்தால், ஒரு 2 மிஷினுக்கு ஒரு நாள் ஆகுதுன்னா இருக்கிற எல்லா மிஷினும் ஒரு தொகுதிக்கு பண்ணுறதுக்கு எத்தனை மாதம் ஆகும். அது ஒரு சிக்கல். அப்போ இதைத்தான் திமுக கேட்டாங்க. இந்த வேலை நடந்துச்சு. இப்போ இதனுடைய முடிவு வந்துக்கிட்டு இருக்கு. சீல் இடமாறி இருக்கிறது, துல்லியம் குறைந்திருக்கிறது. இப்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 இவிஎம் மிஷினில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வருது. இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் அப்போ நீ சொல்லுங்கள். இப்போ நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவின் அடிப்படையில் தான் செக் பண்ணுறாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் சொல்கிறீங்க, அதாவது முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல், அது நிறைய தொகுதிகளில் நிறுத்தி வச்சுருக்காங்க, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கொளத்தூரில் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. எப்படின்னா, இந்த இடைத்தேர்தல் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது கொளத்தூரில் இடைத்தேர்தல் அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இடைத்தேர்தல் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னா, குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் நடக்கிறதுனால தேர்தல் ஆணையம் அதை கணக்கில் எடுத்துக்கல. சொல்லப்போனால் கடந்த மாதம் இறுதியில் இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அப்போ இங்கே நடக்கலை. இப்போ அது ஏன் நடத்தலை அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீங்கள் அழகாக ஒரு கேள்வி கேட்குறீங்க, குளத்தூரில் நடத்தப்படுமா அப்படின்னு. நீதிமன்றம் முடிவு பண்ணணும். ஏன்னா இது நீதிமன்ற வழக்காக மாறும். இப்போ ரேண்டமாக செக் பண்ண இவிஎம் மிஷினில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால், நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை திருப்பி மறுபடியும் தேர்தல் நடத்த நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே ஒரு தில்லுமுள் நடந்திருக்கு. ஆனால் திமுக அதை மட்டும் கேட்கல. திமுக ஏறக்குறைய 100 தொகுதிகளில் இது போன்று நடந்திருக்கலாம்னு இன்னைக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். தேர்தல் நடப்பதற்கு முன்பாக என்ன மாதிரி பேசணும்? திமுக 200 இடங்களில் வெற்றி பெற்றுவிடும், 200 பெறுவோம், வரலாறு படைக்கும்னு பேசணும்ல. எதை வச்சு பேசணும்? அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருந்தது. இன்னைக்கு ஒரு 100 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க வேண்டிய இடத்துல தோற்றுருக்கு. அதில் முக்கியமானது கொளத்தூர். இப்போ கொளத்தூர் தான் இருக்கிறதுலே நம்பர் 1. கொளத்தூரில் திமுக வெற்றி பெறாதுன்னு யாருமே, ஏன் எந்த எதிர்கட்சி கூட நம்ப மாட்டாங்க. விஜயை நம்பி இருக்க மாட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கே கொத்து பரோட்டா போட்டு. ஏன் அவர் கொத்து பரோட்டா போட்டு அவர் போய் கொளத்தூர்ல நின்று இருக்க வேண்டியதானே? ஏன் கொளத்தூர்ல நிக்கல? கொளத்தூர் பக்கத்து தொகுதி பெரம்பூர் பக்கத்து அருகில், செங்கல்பட்டுக்கு அருகில், தாம்பரத்துக்கு அருகில்லாம் பேசக்கூடாது. கொளத்தூர்ல நிக்கல. இல்ல நீங்க 2 தொகுதியில பெரம்பூர்லயும் கொளத்தூர்ல நிக்க வேண்டியதானே? அடுத்தடுத்த தொகுதியில நின்றுக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட், ஏன்னா கொளத்தூர்ல வாய்ப்பு இல்லை, அது பாபுலா வெற்றி பெறுவாரா
இதெல்லாம் பண்ண முடியுமா அந்த நம்பிக்கை இருந்ததுல எப்படி சார் அவரு நம்ம இதில் சொல்றேன். அப்போ வந்து அந்த இதுல இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட கொளத்தூர் தொகுதியிலே ஒரு 8,000 ஓட்டுல 8,527 வாக்குகளில் ஸ்டாலின் அவர்கள் தோற்றது என்பது யாராலும் ஜீரணிக்க முடியல. இதே 2020 ஜீர்ணிக்க முடியலையா, திமுக காரங்களால ஜீர்ணிக்க முடியலையா, தமிழக மக்களால் ஜீரணிக்க முடியல. அதை நீங்க புரிஞ்சுங்க. அதுல திமுக காரன் நடக்கும். ஏன்னா தமிழக மக்களை எதிர்பார்க்கல இங்க வெற்றி பெறுவானு. எதுக்கு சொல்றேன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதே கொளத்தூரில் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த ஓட்டெல்லாம் தான் எஸ்ஐஆர்ல தூக்கிட்டாங்களே. அதே ஈக்குவல் ஓட்டு இருந்தது. அது ஒன்றும் சிக்கல்லாம் கிடையாது. நீங்க நம்ம எஸ்ஐஆர்ல தூக்கணும் அது என்ன கள்ள ஓட்டு போடுவான்னு சொல்றீங்க. அப்படி கிடையாதுங்க. அதே எஸ்ஐஆர்ல தூக்குறதுக்கு முன்பாடி கொளத்தூர்ல 65% தான் வாக்குப்பதிவு. ஆனா இப்ப எப்படி 80% வாக்குப்பதிவு வந்தது? அது வந்து டெட் ஓட்டர்ஸ். அது என்னமோ அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் அதுக்கே போகல. நீங்க எஸ்ஐஆர்ல தூக்கப்பட்டது அது ஒரு அந்த பிரச்சனை வேற, அந்த டாபிக் வேற மாதிரி பேசணும். ஆனால் இங்க 8,000 வாக்குகள் அப்பொழுது பார்த்தா ட்ரிப்ளிகேன்ல எப்படி வந்து உதயநிதி ஜெயிச்சாரு. அங்கதான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலயே 35% எஸ்ஐஆர்ல தூக்கப்பட்ட தொகுதி. தமிழ்நாட்டில் 35% வாக்காளர்கள் பேர் எஸ்ஐஆர்ல தூக்கப்பட்ட தொகுதி எதுவென்றால் அது ட்ரிப்ளிகேன் தான். ஓகே, இவிஎம் மிஷின்ல மோசடி நடந்திருக்கு, ஸ்டாலின் தோத்துட்டாரு. அப்ப உதயநிதி தோக்கலையே ஜெயிச்சிருக்காரு. அதான் சொல்றேங்க. அப்ப அங்க இவிஎம் நீங்க இன்னும் வந்து பச்சை பிள்ளையா யோசிக்கிறீங்க. சார் நான் யோசிக்கல. இல்ல அதை சொல்றேன். அப்படிதான் கேட்கறவங்க எல்லாருமே பச்சை பிள்ளையா யோசிக்கிறாங்க. என்னன்னா அப்படிலாம் 234 தொகுதியிலையும் வெற்றி பெற நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று விட்டால் தமிழக மக்கள் கொதிச்சு போயிட மாட்டாங்களா? அவர்கள் அப்படி பார்த்தா எதுக்குங்க 108ல வந்து நின்றாங்க தாவேகா? அப்பதானங்க நீங்க நம்புவீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க வந்து எல்லாமே டக்குன்னு மாறிட்டா நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு 15 இடங்களில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றது தாவேகா. அப்ப இதுல என்ன ஒரு பாருங்களேன். இப்ப ரேண்டமா செக் பண்ணி எல்லா மெஷினையும் செக் பண்ணல. கிட்டத்தட்ட 300 வாக்குப்பதிவு இயந்திரம் எங்க இருக்கு? கொளத்தூர்ல இருக்கு. 300 பதிவு இயந்திரம் இருக்கு. நான் சொல்றது அப்ராக்சிமேட்டா அது மேபி 293 நாளோ சொல்றாங்க. அப்போ 300 கிட்டத்தட்ட 300 வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 14 வாக்குப்பதிவு இயந்திரத்தை ரேண்டமா தான் செக் பண்றாங்க. இவங்க ஒன்றும் முடிவெடுக்கல இதைத்தான் செக் பண்ணணும்னு. தேர்தல் ஆணையம் ரேண்டமா செக் பண்ணுது. அதுலயே சிக்கல். அப்ப இருக்கிற 294 மிஷினா இல்ல 300 மிஷினோ செக் பண்ணி அதையே இப்ப 100 மிஷின் தப்புனா என்ன பண்ணுவீங்க? சிக்கல் இருக்குல்லங்க. ஏன் சில தொகுதிகளில் சிங்கிள் டிஜிட்ல திமுக விழுந்திருக்கு கொளத்தூர்ல. ஆனா அங்கதான் ரோடெல்லாம் பிரமாதமா போட்டு கொடுத்துருக்காங்க. இல்ல உண்மையா கொளத்தூர்ல நல்ல வசதிகள் பாருங்களேன். நீங்க கொளத்தூர் போயிருப்பீங்க. பேப்பர் மில்ஸ் ரோடு போய் பாருங்க. பேப்பர் மில்ஸ் ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே எந்த தொகுதியிலுமே வந்து சிறுநீரக டயாலிசிஸுக்கு ஒரு சென்டர் இருக்குமான்னு தெரியாது. அது கொளத்தூர் தொகுதியில் இருக்கு. சார் ஏசி பேருந்து நிலையம் இருக்கு சார். ஏசி பேருந்து நிலையமாவது ராயபுரத்துல போன்ற தொகுதிகளிலும் இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டிற்கு கிட்டத்தட்ட 111 ரூபா கோடியில 800 அபார்ட்மெண்ட் இது வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு கொளத்தூர் தொகுதியில. வணிக வளாகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்டேரி ஏரி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூங்கா. அதான் சொல்றேன், எந்த தொகுதியிலையும் இப்படி வந்து திட்டம். அப்ப மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? இவ்வளவு திட்டங்களை போட்ட ஒரு தொகுதியில சாதாரணமா தோப்பாங்களா? ஆட்சி மாற்றம் என்பது வேறு விடுங்க. இவர் இந்த தொகுதியில் எப்படி தோப்பாரு? நின்ற ஆளும் பெரிய என்ன ஜாம்பவானா? நின்றவர் விஜயா நின்றாரு. ஒரு பேச்சு கேட்கிறேன். இல்ல இபிஎஸ் நின்றாரா? ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆள் நின்றாங்களா? இதே இந்த பாபுக்கு எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். மாவட்ட செயலாளர் தானே, முன்னாள் மாவட்ட செயலாளர். அதான் சொல்றேன், அவருக்கே நான் வெற்றி பெறுவேன்னு தெரியாது. அவரே சொல்றாரு, நான் விட்டு கொடுத்த தொகுதி தான் மு க ஸ்டாலினுக்கு. அதான் சொல்றேனே. இப்ப அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகி போச்சு இல்ல. இப்ப சொல்லலாம்ல, ஜெயிச்சிருக்காருல்ல, இப்படி வேணாலும் வாய் பேசுன்னு தானே, ரைட் தானே? அப்ப இந்த தோல்விதான் நமக்கு சந்தேகத்தை கொடுத்திருக்கிறது. முக்கியமா இப்போ ஒருவேளை கொளத்தூரில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் இந்த சந்தேகம் கூட வந்திருக்காரு. அவர் ஜெயிச்சிருக்காரு, உதயநிதி ஜெயிச்சிருக்காரு, இதுல சில தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள் நேரு போன்றவர்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதான் சொல்றேன். அதே மாதிரி இவரு நம்ம சேகர் பாபு ஜெயிச்சிருக்காரு. இப்படி சிலர் ஜெயிச்சிருக்காங்க தானே. அப்ப மு க ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை தமிழக மக்கள் ஜீரணிக்கல. என்னமோ நடந்திருக்கு, ஒத்துக்கிறீங்களா? அதுதான் அந்த சிக்கல்.
அதில் தான் இங்கே காலவாரிடுச்சு அவங்களுக்கு. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒன்றே ஒன்று தாங்க, இவிஎம் மிஷின் அதில் இருக்கின்ற பிரச்சனை, அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அது இருக்கின்ற CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா, அதோடைய சாஃப்ட்வேரை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? எங்கள் சாஃப்ட்வேரை யார் வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேக்கிங் பண்ண வாய்ப்பு இருக்கு. எங்க எதையோ ஹேக்கிங் பண்ணுறாங்க. ஹேக்கிங் பண்ண வாய்ப்பு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய விஷயங்களே ஹேக்கிங் பண்ண விஷயம் நடந்திருக்கு. நம்முடைய இந்திய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹேக் ஆகிருக்கு. இவிஎம் மிஷின் ஹேக் ஆகிறது என்ன பிரச்சனை? ஒரு ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரு இதுக்கு அனுமானத்துக்கு சொல்கிறேன், அப்போ என்ன வேணால் நடக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு மிஷினையும் விவிபேடோடு செக் பண்ணணும்ல. நீங்கள் வட இந்தியாக்களில் கடந்த காலங்களில் பார்க்குறோம், ரேண்டமாக செக் பண்ணது எல்லாமே தப்பு தான். அது இன்னொரு முக்கியமானது, நீங்கள் மிஷின் வாக்களிக்கிறாங்கல்ல, கடைசி அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாக்கு விழுந்திருக்கு. எப்படி விழுந்துச்சு? 5 மணிலேருந்து 6 மணி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55% இருக்கும். 6லேருந்து 7 பார்த்தீங்கன்னா 80% ஆயிடுது. இதெல்லாம் சந்தேகத்துக்குரியது. இப்போ இன்னைக்கு நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன்னால் உச்சநீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் தேர்தல் ஆணையம் ஒரு அஃபிடவிட் போட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு SOP கொடுக்குறாங்க. SOP எப்படி கொடுக்குறாங்க? யார் வேண்டுமானாலும், அதை நீங்கள் கொடுக்கலன்னு இல்லை, 2வது 3வது வரக்கூடிய யார் வேண்டுமானாலும் அந்த காசை கட்டினீங்கன்னா நாங்கள் செக் பண்ணுறோம். இன்றைக்கி அதை செக் பண்ணது உறுதிப்படுத்தப்பட்டால் நீதிமன்றம் அதிர்ச்சி ஆகுமா? நீதிமன்றம் எந்த தீர்ப்பை கொடுக்கும்? நீங்கள் கூட கேட்டீங்க, குளத்தூரில் தேர்தல் நடக்குமா? வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்றம் சொல்லலாம் மறுதேர்தல் நடத்துங்க, அங்கே மிஷின் பிரச்சனை, வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அதனால இந்த சிக்கல் இப்போ இருக்கிறது. இந்த சிக்கல் நீங்கள் எளிதான சிக்கல் அல்ல. ஒட்டுமொத்த இந்திய அரசியல் கட்சியில இன்னைக்கு உற்று பார்க்குறாங்க. ஆஹா, குளத்தூரில் இப்படி நடந்திருக்கா, இன்னைக்கு வந்து சீல் உடைக்கப்பட்டிருக்கா, யார் உடைத்தா, அந்த அதிகாரம் யாரு கொடுத்தது, அந்த அதிகாரிகள் யாரு, இன்னைக்கு அதுதான் கேட்குறாங்க. இது வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்ற ஒரு ஆய்வு தான். ஓகே சார், இந்த ஆய்வுகளோட முடிவுகள் வரட்டும், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.